வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பசுமை பூமி இன்னைக்கு விவசாயிகளுடைய வேத நூல், விவசாயிகளுடைய உரைகள், விவசாயிகளை இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு தெய்வமாக இன்னைக்கு பாவிக்க வேண்டும். உணவிட்டவர்கள் தெய்வத்திற்கு சமம் என்ற பல கோட்பாடோட பசுமை பூமி இன்னைக்கு கிராமமாக சென்று வீட்டுக்கு வீடு திட்டத்தில் கிராமத்தில் சென்று விவசாயிகளுடைய குறைபாடுகளை கண்டறிந்து அதுக்கு தேவையான ரெமடி, அதை எப்படி குணப்படுத்துறது, எப்படி பராமரிக்கிறது, அதை எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்னென்ன உரங்கள் போடணும், அதுக்கு என்னென்ன பயிர் பாதுகாப்பு மெத்தடு செய்யணும், எப்படி தரமான கண்டுகளை நம்ம ஃபஸ்ட்டு தேர்வு செய்கிறது, இதை மாதிரி நிறைய விஷயங்களை பசுமை பூமி இன்னைக்கு வீட்டுக்கு வீடு திட்டத்தில் விவர்ஸ் நம்ம நேரடியாக சென்று களப்பணியாக்கி இன்னைக்கு குறுகிய காலத்தில் பசுமை பூமியை ஏறக்குறைய 40 லட்சம் வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அது உண்மையிலே வியூவர்ஸ் நீங்கள் பசுமை பூமிக்கு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு தான் காரணம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் பசுமை பூமியின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, வியூவர்ஸ் இன்னைக்கு ஒரு புத்தம் புதிய தலைப்பில் தென்னங்கட்டை எப்படி நம்ம பராமரிக்கணும், எப்படி வகையான தென்னங்கட்டுகளை தேர்வு செய்யணும், தென்னங்கட்டில் ஏன் பூச்சி நோய் வருது, எதுக்கு நம்ம மருந்தடிக்கணும், அடுத்து இருக்கிற கட்டுகளை எப்படி பராமரிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த விஷயத்தில் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம நிற்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை தாலுக்காவில் உயர்திரு மிஸ் திருமதி சமரசம் சொல்கிற அவங்களுடைய தோட்டத்தில் நிற்கிறோம். இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் உயர்திரு மிஸ்டர் ஜவஹர் சார் அவர்களை நான் பசுமை பூமி வாயிலாக அவர்களை வணக்கத்தோடு உங்கள் முன் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அடுத்தபடியாக அவருடைய உதவியாளர் உயர்திரு மிஸ்டர் தாமோதரன் அவர் சாரை நான் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அடுத்தபடியாக என்னுடைய பசுமை பூமியினுடைய உயர்திரு பார்ட்னர் உயர்திரு சுந்தரராஜன் சார் அவர்களை, அவர் ஒரு பிஎஃப் டெக்கு எம்எஃப் டெக்கு, அதாவது அதிலே வேளாண்மை துறையில் அவர் பட்டப்படிப்பு படிச்சிருக்காரு, அவர்களை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அடுத்தபடியாக பசுமை பூமியினுடைய ஒரு ஆலோசகர் மற்றும் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விவசாயத்தை பற்றி வீடு வீடாக கிளாஸ் லெவலில் கிளாஸ் எடுத்து இன்னைக்கு ஒரு அரசாங்க ஊழியராக இருந்தாலும் தன்னுடைய படிப்புகளை தன்னுடைய அனுபவங்களை விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி கொண்டிருக்கின்ற உயர்திரு மிஸ்டர் அன்பழகன் சார் ஆசிரியர்களை அவர்களை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். விவாஸ் இன்னைக்கு நான் உயர்திரு மிஸ்டர் ஜவஹர் சார் பற்றி சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். விவாஸ் அவர் உண்மையிலே அவர் இன்றைக்கு ஒரு எம்எஸ்சி பட்டப்படிப்பு ஜியாலஜியில் பண்ணால் கூட விவசாயத்தில் தன்னை முழு நேரமாக ஈடுபடுத்தாமல் பொழுதுபோக்காக இல்லாமல் விவசாயத்தை உணர்ந்து, ஏன்னா விவசாயம் செய்வர்களுடைய வழி விவசாயிகளுக்கு தான் தெரியும். அப்போ படித்தவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு விவசாயத்துக்கு வராங்கன்னு சொன்னால் உண்மையிலே விவசாயம் செய்கிறவங்க அவங்கள நம்ம தெய்வமாக கையெடுத்து கூப்பிடணும். அதுதான் நம்ம பசுமை பூமியுடைய கோட்பாடு. ஏன்னா இன்னைக்கு விவசாயம் செய்கிறவங்க வருமானம் இல்லாமல் விவசாயத்தை விட்டு வெளியில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சார மாறிப்பட்ட படித்து உயர் பதவியில் இருக்கிறவங்க அந்த விவசாயிகள் செய்ய வேண்டிய வழியையும் அனுபவிக்கிற மட்டும் இல்லாமல் இந்த சோறு போடுற தொழிலை எல்லாருமே விட்டுட்டு போனால் நம்மளை மாதிரிப்பட்ட செல்வந்தர்களாய படித்தவர்களாய நாமும் ஒதுங்கினா இந்த சோறு போடுற தொழில் யார்? அதுதான் இன்னைக்கு கேள்விக்குறி. அந்த வகையில் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம விவசாயம் செய்கிறவர்கள் திருப்பதி ஏழுமலையாளுக்கு சமமானவர்கள் என்ற கோட்பாடோட விவாஸ் இன்னைக்கு உயர்திரு ஐயாவே நம்ம பசுமை பூமியின் வாயிலாக சில விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சார், இப்போ இந்த தோட்டம் உயர்திரு சாருடைய சமரசம் அவங்களுடைய அம்மா 80 வயசாச்சுன்னு சொன்னீங்க. உண்மையிலே நான் சொன்னேன் பாருங்க, விவசாயம் செய்கிறவங்களுக்கு மரணமே கிடையாது. மரணம் செய்தாலும் இன்னைக்கு அப்துல் கலாமுடைய நினைவு நாள். நம்ம இன்னைக்கு அவரை நினைவு கூத்து மரக்கண்டுகள் இன்னைக்கு 1000 மரக்கண்டுகள் பசுமை பூமி வாயிலாக இன்னைக்கு பேராவுள்ளி லைஃப் கிளப்பும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அம்மா சமரசம் மேடம் அம்மா இன்றும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மரணமே கிடையாது. இறந்தாலும் இந்த இடத்தை நினைவு கூறும். இந்த தோட்டம் அவங்களுடைய தோட்டம். உண்மையா இல்லையா? ஆகையால் தான் நான் சொல்லுவேன், விவசாயம் செய்கிறவர்கள் தெய்வத்திற்கு சமம். அவங்க இன்னும் 80 வயசு வாழ்றாங்கன்னு சொன்னால் அவங்க விவசாயத்தினால அவங்களுக்கு கண்டிப்பாக மரணம் கிடையாது, இறந்தும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இப்போ உயர்திரு ஐயா ஜவஹர் ஐயாவை நான் உங்கள்கிட்ட சார்
நீங்கள் ஒரு ஜியாலஜி, இது இல்லாமல் சார் வந்து அந்த கிரனைட்டு சம்மந்தமான நிறைய விஷயங்கள், மைன்ஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு இன்றைக்கி வந்து சர்வீஸ் ரீதியாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். இப்போ சார் இந்த பசுமை பூமியை நீங்கள் எப்படி தொடர்பு கொண்டீங்க? இப்போ தோட்டத்துக்கு எதுக்கு வர சொன்னீங்க? சாருடைய பேர், அட்ரஸ்ஸு இதை வந்து என்ன சொல்லிட்டு வியூவர்ஸுக்கு தெரியப்படுத்துறீங்க சார்? நான் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா பிச்சக்குடி கிராமத்தில் பிறந்து தொடர்ந்து எம்எஸ்சி ஜியாலஜி முடித்து நான் அரசு உதவி பெறும் கம்பெனியில் ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த தோட்டம் பூரா எங்களுடைய அம்மாவின் பராமரிப்பில் இங்கும் பிச்சக்குடியிலும் தோப்புகள் இருப்பதால் எங்கள் அம்மா நாங்கள் வெளி மாவட்டத்தில் வேலை செய்வதால் எங்கள் அம்மா பராமரித்து வந்தார்கள். தற்போது கொரோனா காலத்து கஜா புயலின் காரணமாக எங்கள் தோப்பில் இருந்த 174 மரத்தில் 40 மரம் இங்கே பாக்கி எல்லாம் விழுந்து விட்டன. அதற்கு அடுத்தால் போல் புதிய அரசம்பட்டி கணுகளை கொண்டாந்து நடவு செய்து பராமரித்து வரும் வேளையில் கொரோனா காலத்தினால் எங்கள் அம்மா இந்த தோட்டத்துக்கு வராத காரணத்தால் பராமரிப்பின்றி பல தென்னங்கன்றுகள் வாடி போனது. அதை நேரில் பார்த்த நான் பலமுறை விவசாயம் சம்பந்தப்பட்ட அத்தனை யூடியூப்லேயும் நான் பார்ப்பேன். அதுலேயும் பசுமை விகடனையும் திருப்பி பார்ப்பேன். காரணம் என்னவெனில் நாங்கள் தென்னந்தோப்பு விவசாயியாக இருப்பதனால் தென்னந்தோப்பை பற்றி அதிகமாக அதில் வருவதால் அதை வந்து இவரை கான்டாக்ட் பண்ணி இதுக்குள்ள நிவாரணம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனையின் பொருள் ஐயாவை அவர்களை தொலைபேசியில் கண்டு இன்று இந்த ஃபீல்டுக்கு அழைத்து வந்துள்ளேன். அவருடைய கூறிய சீர்திருத்த பராமரிப்பு தென்னங்கன்றை பற்றி விரிவாக என்னுடன் எடுத்துரைத்தார். இதன் மூலம் இந்த தோட்டத்தை விரைவில் மிக அழகாக பெரிய தோப்பாக மாற்ற வேண்டிய கடமை எனக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. நிச்சயமா சார், நிச்சயமா சார். நன்றி. விவாஸ் உயர்திரு ஐயா வந்து கருத்துக்களை ரத்தின சுருக்கமாக மிக அற்புதமாக அவருடைய அம்மாவுடைய நினைவாக அம்மாவுடைய தோட்டத்தினுடைய பராமரிப்பு, கொரோனா வந்து இடர்பாடு, அதில் ஏற்பட்ட குறைபாடுகள் இதை நிவர்த்தி செய்கிறதுக்காக விவாஸ் நம்ம வந்திருக்கோம். விவாஸ் இப்போ சார் வந்து தென்னங்கன்று தேர்வு பண்ணியிருக்காங்க பாருங்க. அரசம்பட்டி நெட்டை நடவு செய்து ஏறக்குறைய 9 மாத கண்டு இங்கே பாருங்க பக்கத்திலே இருக்கு நம்முடைய தோட்டத்தில். இந்த மாத கண்டுகளை விடவும் அவருடைய ஆரம்ப கால கண்டு அந்த தோட்டத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கு. மிக அற்புதமான வளர்ச்சி, 9 மாதத்துடைய வளர்ச்சி இருக்கு. பட் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நடவு முறை செய்த பிறகு அதுக்கப்புறம் பராமரிப்பில் சில கோளாறுபாடுகள், கொரோனா ப்ராப்ளத்தினால சில இடர்பாடுகளால இப்போ இந்த பசுமை பூமி இந்த தோட்டத்தில் இப்போ வந்து நம்ம சில இதுவரைக்கும் விசிட் பண்ணி சில இப்போ ஆலோசனைகள் நம்ம வழங்க இருக்கிறோம். ஐயா அரசம்பட்டி நெட்ட ஐயா, நீங்கள் உண்மையிலே தேர்வு செய்தது உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நான் முதல்ல சொல்லுவேன், ஏழையுடைய ஒட்டுரகம் அரசம்பட்டி நெட்டை, ஆலியார் நெட்டை ரெண்டுமே ஒன்று தாங்க. அதை விவசாய பெருமக்களுக்கு உங்கள் வாயிலாக நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். ஏன்னா சிலவங்க ஆலியார் நெட்டை வேற, அரசம்பட்டி நெட்டைன்னு சொல்லுவாங்க. அரசம்பட்டி என்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு இடம். அதை வந்து கவர்மெண்ட் நம்முடைய தமிழ்நாடு TNU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதை மேம்பாடு எடுத்து கொடுக்கறது தான் ஆலியார் நெட்டை. அந்த ஆலியார் நெட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அப்ரூவ்டு கம்பெனி நாங்கள் தான், பசுமை பூமி. அதனால ஆலியார் நெட்டை எங்கே கிடைச்சாலும் ஐயா வாங்காமல் அந்த ஒன்றே நேரடியாக TNU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இல்லாமல் இல்லாட்டி எங்களை மாதிரி பசுமை பூமி அனைத்து சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தென்னங்கன்றுகள் கொடுக்கறது மட்டுமல்ல, அதை பராமரிக்கிறது, அதுக்கடுத்து உள்ள தொழில்நுட்பங்கள் இதை மாதிரியன்னா நாங்கள் வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அதை ஐயா வாயிலாக பசுமை பூமி வியூவர்ஸுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். ஐயா இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்ன ஐயா, ஏறக்குறைய 9 மாத கன்றுகளுடைய வளர்ச்சி ஐயா ஒரு 2-3 மாத கன்றுகளில் மட்டும்தான் ஐயா இருக்குது. இப்போ ஏறக்குறைய ஐயா இதில் எப்படி பார்த்தாலும் இது எத்தனை ஏக்கர் ஐயா? இதில் 3 ஏக்கரில் வந்து 200 சில்லற தென்னங்கன்று போட்டிருப்பீங்க. ஆனால் ஐயா இப்போ நம்ம தோட்டத்தில் ஐயா ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு சொன்னா ஐயா, ஏறக்குறைய ஒரு 100-150 கன்றுகளுக்கு மேலே கன்றுடைய வளர்ச்சி குறைபாடு, பூச்சி நோய், இதை மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ஐயா. இதை நம்ம நடந்தது இருக்கட்டும் ஐயா. இனியாவது நம்ம என்ன செய்யணும்னா ஐயா வாயிலாக, ஏன்னா அனைவர் வியூவர்ஸ் நம்ம ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த தோட்ட பிரச்சனை ஐயாவுக்கு மட்டும் இல்லை, ஐயா வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தனால தான் இப்போ நிவர்த்தி செய்ய போகிறாரு. இது நிறைய லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து பேஸ் பண்ணுற பிரச்சனை என்னன்னு சொன்னால், தென்னங்கட்டை எலி கடிச்சிருச்சு சார், தென்னங்கட்டை காண்டாமரை வண்டு கடிச்சிருச்சு சார், தென்னங்கட்டை குருத்தல்கள் வருது சார், இதை மாதிரி எப்படி சார் வளர்க்குறது, பராமரிக்கிறது, இதை மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சார். லட்சக்கணக்கான வியூவர்ஸு என்கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு ஒரே விடிவு ஐயா வாயிலாக
உங்களுக்கு என்ன விடிவு சொல்றதுனால ஐயா அந்த களப்பணிக்கு கூட 1000 ரூபாய் நன்கொடை பசுமை பூமிக்கு வழங்கியிருக்கனால விவஸ் அவருக்கு அனைவரும் சார்பாக நன்றியை நம்ம தெரிவித்துக் கொள்வோம். ஐயா உங்களுக்கு மொபைல் நம்பரை மட்டும் சொல்லுங்க. 9443168557. ஓகேயா ஐயா. இப்போ நம்ம செய்கிறத மட்டும் இப்போ கருத்துக்களை சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன் ஐயா. ஒன்றும் இல்லையா, மரங்கள் நல்லா இருக்கு ஐயா. கஜா புயலில் நிறைய மரங்களை பிள்ளைகளை இழந்த மாதிரி இழந்துட்டீங்க ஐயா. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு தோட்டத்தை உழுதுருங்க ஐயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், களைகளை உழுகாதுங்க, களைகள் தென்னை மரத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். பட் நம்முடைய தோட்டத்தில் கண்டுகளுடைய வளர்ச்சி ஈவலாக இல்லாதனால ஃபஸ்ட்டு ஐயா ஒரு தோட்டத்தை ஃபஸ்ட்டு உழுதுருங்க ஐயா. உழுதுகிட்ட ஐயா அதுக்கப்புறம் தம்பி அதை மண்ணுக்கு கொண்டு வாங்கலாம். அதுக்கப்புறம் ஐயா நான் செய்கிற தொழில்நுட்பங்களை மட்டும் பண்ணுங்க. உண்மையில் சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் ஐயாவுக்கு. இங்கே பாருங்க ஐயா, இந்த மாதிரி இந்த நூனா செடின்னு சொல்கிறது ஐயா, இதை என்ன நம்ம தோட்டத்தில் வைக்கக்கூடாது. தென்னை மரம் தூரில் வந்து இதை என்ன ஃபஸ்ட்டு கொத்துங்க ஐயா. நல்லா புரிஞ்சுருங்க ஐயா. இதை கொத்திக்கிட்ட ஐயா ஃபஸ்ட்டு பெரிய மரத்துக்கு உள்ள ஐடியாக்களை கொடுத்துக்கிட்டு உள்ளே போகிறேன் ஐயா. இதை உழுதுகிட்ட ஐயா இந்த மேல் மண்ணை வறண்டி இந்த வேறு தெரியாமல் அணைக்கணும் ஐயா. அதாவது நான் கஜா புயலுக்கு முன்னாடியே நிறைய விவசாயிகிட்ட சொல்லியிருந்தேன், தென்னை மரத்தினுடைய வேறு வெளியில் தெரிஞ்சால் அந்த தென்னை மரத்தினுடைய தாங்குகிற சக்தி கிடையாது. உணவு அருந்துகிற வேர்கள் என்ன தொங்கக்கூடாது, வெயிலில் காயக்கூடாது. அதனால டாப் சாயில போட்டு மூடுங்க. இந்த வெளி மண்ணை எடுத்து இந்த இலதலை எல்லாத்தையும் எடுத்து தென்னை மரத்து சூடில் ஸ்லோப்பாக மண் அணைச்சிருங்க ஐயா. அப்படி அணைச்சாதான் இந்த வேர்கள் உள்ளே இறங்கி இருக்கிற சத்துக்களை வேகமாக எடுத்து கொடுத்து மரத்தை வந்து காற்றடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, வறட்சியாக இருந்தாலும் சரி, அந்த மரங்கிற சாக்கிற தட்டி இந்த இதுதான் மெயினாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம். எந்த வேரும் வெளில தெரியக்கூடாது. அதே மாதிரி இந்த வேருக்கு மேலேயும் நீங்கள் மண்ணு போடக்கூடாது ஐயா. இதுக்கு மேலே போட்டால் அது கெடுதல். இந்த இருக்கிற வேரை ஸ்லோப்பாக இறங்கு வரிசையில் நான் நிறைய வீடியோக்கள் இதை சொல்லியிருக்கேன் ஐயா. அதனால் இதை நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். அணைச்சிக்கிட்ட ஐயா இதுக்குள்ள உங்களுக்கு மாட்டுச்சாணியோ இல்லாட்டி கோழி எருவோ இல்லாட்டி வேலியில் இருக்கிற இலதலை இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேஸ்ட்டு இதை எல்லாத்தையும் இங்கே போட்டுங்க. தண்ணி எங்கே பாயுதோ இதில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஐயா வருஷத்துக்கு 1/300 யூரியா, 2 கிலோ பொட்டாசு. ஏன்னா உங்கள் மண் வந்து ஐயா சாண்டி கிலோ ரொம்ப அற்புதமான மண். மண்ணில் பிஹெச் காராமில தன்மையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வந்தது நான் வந்து பார்த்துட்டேன், எல்லாமே நல்லா இருக்குது. அதனால நீங்கள் வருஷத்துக்கு பொட்டாஸ் 2 கிலோ, சூப்பர் கொடுங்க, சூப்பர் 2 கிலோ, யூரியா 1/300, வேப்ப முன்னாக்கு கொஞ்சம், தென்னை நுண்ணூட்ட சத்து கொஞ்சம், பூம்பு பூஸ்டர்னு சொல்லிட்டு இந்த வேர் வளர்ச்சி உள்ளது. இல்லாட்டி இதுக்கு பதிலாக நம்ம பசுமை பூமியிலேயே கற்பக ஆர்கானிக் கலப்போரம்னு சொல்லிட்டு ஒரு உணவு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கும் கெமிக்கலுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னாயா, கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுத்தா மரத்தை வளர்க்குமே தவிர நோய் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் கொடுத்தாரு. பட் நம்ம கற்பக ஆர்கானிக் கலப்போறோம் ஐயா, இன்னைக்கு அது வந்து உங்களுக்கு மரத்தையும் காய்க்க வைக்கும், மண்ணில் நுண்ணுயிரினுடைய பெருக்கத்தை கூட்டும், மண்புழுக்களுடைய பெருக்கத்தை கூட்டும், மண்ணினுடைய கார அமில தன்மையை மெயின்டைன் பண்ணோம், எல்லாத்துக்கும் மேலே சுவாசிக்கிற வேர்களுடைய எண்ணிக்கையை கூட்டும், காற்றோட்டத்தை கூட்டும். இதை வந்து இருக்கிற மரத்துக்கு ஐயா முதல்ல செய்ய வேண்டிய வேலை, உழுதுகிட்டு தூருக்கு மண் அணைச்சிக்கிட்டு இந்த பள்ளத்துக்குள்ளே குப்பைச்சாணியை போட்டோம். கெமிக்கல் வேணும்னா கெமிக்கல் நான் சொல்லிட்டேன். அடுத்தையா நம்ம மெயின் கான்செப்ட் இருக்கிற தென்னங்கண்ணை இப்போ 9 மாத கன்றில் வந்து ஏறக்குறை 200 சில்லற கண்ணில் ஒரு 100-150 கன்றுடைய இடர்பாடுகளை எப்படி நம்ம சரி பண்ணுறதை பற்றி நம்ம பண்ண போகிறோம் ஐயா. இது வந்தது ஐயா கண்ணுடைய கோளாறு கிடையாது ஐயா. கண்ணு வந்து அரசம்பட்டி நெட்ட ஐயா சூஸ் பண்ணது ரொம்ப தரமான கன்று. பட் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நடைமுறையில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் வீவர்ஸ், இப்போ இங்கே பாருங்கள் வீவர்ஸு, இந்த தென்னங்கன்று இப்போ நடவு செய்து 9 மாத கன்றுடைய வளர்ச்சியை பார்க்க போகிறோம். பக்கத்தில் இதை மாதிரி நிறைய கன்றுகள் வந்து குறுத்து அழுகி இங்கே பாருங்கள் இதே மாதிரி எல்லாம் வதக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த கன்றுகள் அப்படியே பார்த்தேன்னு சொன்னால் ஐயாவுடைய தோட்டத்தில் கன்றுடைய வளர்ச்சி யூனிஃபார்மாக இல்லை. ஒரு சில கன்றுகள் தான் நல்லா இருக்குது, மீது ஏறக்குறைய ஒரு 80% கன்றுடைய வளர்ச்சி தரமாக இல்லாததுக்கு காரணம் இவருடைய பராமரிப்பு. கன்று வாங்கினவங்க அவங்களோட தொழில்நுட்பத்தை கொடுக்காததான் இந்த பிரச்சனை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்ன ஐயா, நீங்கள் நடவு பண்ணும்போது ஐயா 3 அடி நீள ஆளாகலாம் எடுத்திருக்கீங்க, அது தவறில்லை. அடுத்து மேல் மண்ணை போட்டிருக்கீங்க, அதுவும் தவறில்லை. 2 அடிக்கு கீழே வச்சிருக்கீங்க. 2 அடிக்கு கீழே தென்னங்கன்று வைக்கிறது ஐயா முறை, அதுதான் முறை. ஆனால் சொட்டு நீர் பாசனத்தை தான் ஐயா நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நல்லா இங்கே நடந்த தவறு இதுதான் ஐயா. நான் இப்போ சொன்ன தவறு இதுதான்.
நம்ம இதுவரைக்கும் பேசினதுடைய சப்ஜெக்ட் இப்போதான். ஏன் இந்த கண்டுகள் பட்டுச்சு, ஏன் குருத்தர்கள் வந்துச்சு, ஏன் காண்டாமிருக வண்டு வந்துச்சு, ஏன் எலி வந்து கடிச்சிச்சு, ஏன் வளர்ச்சி இல்லை, இந்த கேள்விகளுக்கு பதில். 3 அடி நீள ஆளாகற எடுத்தும் போது மேல்மண்ணில் போட்டு தென்னங்கண்டு ஐயா வைக்கும்போது 2 அடிக்கு கீழே வச்சேன்னு சொன்ன ஐயா 6 மாதம் வரைக்கும் தேங்காயின் மேல் பகுதி தெரிகிற வரைக்கும் மேல் பகுதி வெளியில தெரியணுமே தவிர மண்ணால மூடக்கூடாது. இப்போ புரியுதுன்னு ஐயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டு தம்பி வேகம் ஒரு கண்டு எடுத்துருவாங்கப்பா. ஐயா வந்து ஒரு கண்டை நடும்போது அந்த கண்டினுடைய மேல் பகுதியுடைய தேங்காய் சூரிய ஒளியில படணும். அதிகமாக நீங்கள் தண்ணி விடும்போது என்ன சொன்னா வரப்பு வாய்க்கால் பாசனத்தில் இந்த மேல் மண்ணை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குழிக்குள்ள விழுந்தது ஐயா. ஃபர்ஸ்ட் தேங்காய் மூடும், அதுக்கப்புறம் தண்டு மூடும். தண்டு மூடுறது அங்கே சுவாசிக்கிற வேர்கள் தடப்படும். சபோகேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எப்படி நமக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் வருதோ அதே பிரீத்திங் ப்ராப்ளம் இந்த தென்னங்கண்டுகளுக்கு வந்துருச்சு. வந்தது என்ன ஆகுது சொன்னா அது உயிருக்கு போராடும். உயிருக்கு போராடும் போது இப்ப என்ன வந்து ஐயா ஒத்தை நம்ம அடிச்சா பேலன்ஸ் பண்ணலாம். நான் வீக்கா இருந்தா 10 பேர் சேர்ந்து என்ன அடிச்சா நான் மரணம். அப்ப இது என்ன வீக்கானதும் வண்டுகள் மற்ற என்னென்ன வியாதிகள் வந்தோ எல்லாமே இங்க அடைக்கலம் ஆயிடுச்சு. இதுதான் நடந்த பிரச்சனை. ஐயா இப்ப முதல் வந்து செய்ய வேண்டியது, நான் எந்த கண்டுகள் எடுக்க வேண்டியது சொன்னேன். அந்த கண்டுகள் குருத்து இல்லாம குருத்து வளைஞ்சு வர்றது கூட ப்ராப்பரா இருக்காது ஐயா. அது கூட உங்களுக்கு பின்னாடி சிலவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டை குறிப்பு அடிச்சு இதோட நம்ம வீடியோ எடுத்திருப்போம். குருத்து இப்படி வளைஞ்சு வரும், இந்த அடியிருந்து அடிச்சு குருத்து வளைஞ்சு வரும். அந்த குருத்துகளும் உங்களுக்கு ப்ராப்பரா காய்ப்பு திறன் இருக்காது பின்னாடி. அதனால உங்களுக்கு சந்தேகமா இருக்கிற கண்டுகளை எல்லாத்தையும் ஐயா பிடிங்கிருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிடிங்கிக்கிட்ட ஐயா இந்த 6 மாதம் 1 வருஷத்துக்கு வரைக்கும் ஐயா இந்த தென்னங்கண்டுகளை இருக்கிற களைகள் வந்து வளர விடக்கூடாது. அப்பதான் சார் வந்து தென்னங்கண்டுகளை ப்ராப்பரா வண்டு கடிச்சிருக்கா பூச்சி கடிச்சிருக்கான்னு பார்க்க முடியும். அப்ப சார் என்ன பண்ணு சொன்னா இங்க பாருங்க, இந்த களைகளை நீங்க 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் களைகளை வந்து சார் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும் சார். களைகளை விடவே கூடாது சார். நல்லா புரிஞ்சிருங்க சார். இந்த களைகளை எடுக்கும்போது மேல் மண்ணை மேக்சிமம் வறண்டாம களைகளை மட்டும் வறண்டி வெளில எடுத்துருங்க சார். இங்க பாருங்க இதே மாதிரி சார் நம்ம களைகளை ரிமூவ் பண்ணிட்டோம். களைகளை ரிமூவ் பண்ணும்போது சார் எக்காரணத்தை கொண்டு அந்த மேல் மண் இருக்கு பாருங்க சார், அந்த மேல் மண்ணு தான் சத்தான மண், அதை வந்து மூடக்கூடாது. இப்ப இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு பார்க்க போறோம். பார்க்கணுமா இல்லையா சார்? பார்க்கணும். இங்க பாருங்க, தேங்காய் எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு பாருங்க. இங்க இன்னும் வெட்டவே முடியல பாருங்க. கேருங்களா, தேங்காய் இன்னும் ஆவாம். 2 அடிக்கு கீழே தேங்காய் இருக்கு. எளிய மூடியில இருக்கு. தெரியுதா சார்? கேருங்களா, ஈரம் இல்லை. கேருங்களா, இங்க பாருங்க, தெரியுதா சார்? இதுதான் பிரச்சனை. பிரச்சனையே இதுதான். ஏன்னா உங்க மண்ணு தங்கமான மண்ணு, தங்க விளையும் பூமி. அப்ப எப்படி நடன்னு சொன்னா இந்த கண்டை எடுத்துருங்க, புடிங்கி மேல் மண்ணை போடுங்க, கொஞ்சம் காஞ்ச குப்பை சருகு இருந்தா போட்டுட்டு இங்க விடாங்க சார். இது வந்து ஏறக்குறைய 1 இது இடம் புரியும் சார். 1 2 3 4 5 6 7 8 9 10 இல்லை சார். இது ஏறக்குறைய 8 மாத கன்று சார். இந்த 8 மாத கண்டுகளை சார் நீங்க வைக்கும்போது இந்த கண்டுகள் வந்து வேறு அறுப்படும். நல்லா புரிஞ்சிருக்கு சார். அறுபடும் போது அடுத்து குருத்து வர்றதுக்கு 3 மாதம் ஆகும். புரிஞ்சிருக்க சார்? இது அரசம்பட்டி நெட்ட வகையை சார்ந்தது இந்த ரகம். இப்ப இந்த பெரிய கண்டு ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணத்தை சொல்றேன். இப்ப இந்த வேரை கட் பண்ணும்போது புது வேர் இறங்குறதுக்கு 3 மாதம் ஆகும். அப்ப இப்படி வளர்ந்து வர கண்டு குருத்தினுடைய லெந்து குறையும். இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க கூட அங்க நட்டிருக்கீங்க, அங்க மாதிரி நட்டிருக்கீங்க. அந்த கன்றுடைய வளர்ச்சி என்ன வந்து குருத்து கட்டை குருத்து அடிச்சு
திரும்ப அது புது குருத்து வாரு நார்மல் ஆகிறதுக்கு 6 மாதம் ஆகும். நல்லா புரிஞ்சுருங்க. அப்போ இது கரெக்டாக 4 வருஷத்தில் காய்ப்பு வரும். 3 to 4 வருஷத்தில் காய்ப்பு வர்றது கண்டிப்பாக 5 வருஷம் ஆகி போயிடும். அதுக்கு தான் நாங்கள் பசுமை பூமி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், அவதார்ன்னு சொல்லிட்டு ஒரு ரகத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், அவதாரில் பெரிய பையில் நாங்கள் வளர்த்துருப்போம். பை குரோ பேக்குன்னு சொல்ல 18, 18, 21, 21 பெரிய பை. அந்த பையை எடுத்து இதோட பெரிய கண் இருக்குது 1 வருஷம். அதை நீங்கள் அப்படியே வச்சுட்டேன்னு சொன்னால் அந்த வேறு கட்டுப்படாது. அப்போ அந்த புது வேறு அப்படியே இறங்கி நம்ம மாங்கன்று சப்போட்டா கொய்யா நடுறது மாதிரி அது வேகமாக வளரும். அப்படி இல்லாட்ட ஐயா என்ன பண்ணுங்கன்னா, இந்த கண்டுகள் நீங்கள் நடுறதா இருந்தால் இந்த கண்டுகளை இது வரைக்கும் மண் போடுங்க. இதுக்கு மேலே மண் வரவே கூடாது. இது நீங்கள் 6 மாதம் மெயின்டைன் பண்ணி ஆகணும். 2 அடிக்கு கீழே இருந்தாலும் சரி, மேலே இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே மண் வரக்கூடாது. இந்த தேங்காய் மட்டும் மறையணும். அப்போ இப்படி வச்சாச்சு, மண் போட்டாச்சு, மிதிச்சு இதை சுற்றி ஒரு கம்பு வைங்க. இதை கொடுங்க. ஒரு பெரிய இப்படி நீங்க இங்க பாருங்க, சாஞ்சு கிடக்கு பாருங்க கண்ணு தெரியுதுன்னா, அது சாயக்கூடாது. இங்க பாருங்க, ஒரு பெரிய கம்பை ஊனி இந்த கம்பை சுத்தி தோகையை கசக்காம ஒரு கயிறால கட்டி விடுங்க. இப்படி புரியுதா? இப்படி பண்ணிக்கிட்டு 3 மாதம் கழிச்சதும் இந்த புது வேறு உள்ள இறங்கிடும். அப்ப நீங்க ஒரு ஆத்து மணல் போட்டு வைங்க. பெரிய கண் வைக்கிறா இருந்தா ஆத்து மணல் போட்டு வைங்க. அப்ப ஆத்து மணல் போட்டதும் வேறு இறங்கி 3 மாதம் கழிச்சதும் குருத்துல இருந்து குறைஞ்சி 6 மாதத்துல உங்களுக்கு கண்ணுடைய வளர்ச்சி ப்ராப்பரா வந்துடும். இதுதான் இந்த தென்னங்கன்று நடவு. இது ஏன் வந்ததுன்னா, நீங்க தென்னங்கன்றை ஆழமா வச்சதுனுடைய குறைபாடு. ஆழமா வச்சது ஓகே. அந்த தேங்காய் இங்க பாருங்க, வெளியில ப்ரொஜெக்ட் 6 மாதம் வரைக்கும் இது பெரிய கண்ணு. இதுக்கு நீங்க இப்ப ப்ரொஜெக்ட் வெளில தெரியாதா, இது வரைக்கும் மண்ணு போடுங்க. சின்ன கண்ணா இருக்கும்போது இது தெரியணும் வெளியில. இதுதான் உலகத்திலேயே சார் தென்னங்கன்று 1000 பேர் விற்கிறான். இதனால்தான் சில அரசாங்க ஊழியர்களை கூட நான் பேசுவேன். ஏன்னா சார், படித்தவன் பிரசித்தி பார்க்கக்கூடாது, விவசாயத்தை விரும்பி செய்யணும். தென்னங்கன்று விற்கிறது முக்கியம் இல்லை, அதை பராமரிக்கிறது, வளர்க்கிறது, தொழில்நுட்பங்கள், ஒட்டு கட்டுறதுன்னா எப்படி விவசாயிகளை ஏமாற்றக்கூடாது. அதனால்தான் விவசாயிகளுடைய வேத நூல் பசுமை பூமியா குறுகிய காலத்தில் 40 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இப்ப புரியுதுண்ணா சார்? அடுத்து இதை பண்ணிக்கிட்டு தென்னங்கன்றுகளை நடும் போது தயவு செய்து இப்படி படுக்க போடாதுங்க. வெயில் சுட்டுச்சுன்னா இந்த கண்ணு பழுக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே புடுங்கிக்கிட்டு உடனடியாக நடுங்க. ஒன்னொன்னா எடுத்துக்கணும். நீங்க ஒவ்வொன்றும் எடுத்து அரை மணிக்கூர் போட்டீங்க, உள்ள இருக்கிற செல்ஸ் அப்பு வெளியில போயிடும். திரும்பவும் இதே பிரச்சனை வந்துடும். திரும்பவும் அக்கில் வந்தாரு பசுமை பூமி தான் ஒண்ணு, ரோட்டு போட்டு விற்கிற கருவாடும் ஏசி ரூபில் இருக்கிற கருவாடும் ஒண்ணு மாதிரி ஆகி போயிடும். அதனால நீங்க கண்ணை புடுங்கினதும் வேற காய விடாம உடனே மண்ணுக்குள்ள புதைச்சு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம குயிக்கர் அவதாரம் நான் ரெடி பண்ணது. இதை நீங்க பண்ணுங்க. அடுத்து சார் செய்ய வேண்டியது, இந்த கண்ணுகளுக்கு இருக்கிற மண் எல்லாத்தையும் சுத்தி எடுத்துருங்க. இருக்கிற மண்ணை எடுத்து லைட்டா தேங்காய் தெரிகிற அளவுக்கு வரைக்கும் சுத்தி எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு ஓரமா நம்மகிட்ட பசுமை பூமியில கற்பக ஆர்கானிக் கலப்போறன்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒவ்வொரு கிலோ போட்டுருங்க. ஒவ்வொரு கண்ணுக்கு இதை எடுத்துக்கிட்டு அப்ப போட்டேன்னு சொன்னா அந்த அதுல பூச்சி நோயை கட்டுப்படுத்துற தன்மை, வேர் வளர்ச்சி, வேக வளர்ச்சி, மண்புழுக்கள் நுண்ணுயிரோட வளர்க்குற தன்மை அதுக்கு உண்டு. நீங்க 10 கண்ணுக்கு வச்சாலே தெரிஞ்சு போயிடும். எல்லாத்தையும் நீங்க வைக்க வேணாம், ஃபர்ஸ்ட் ஒரு 10 கண்ணுக்கு வைங்க. கரெக்டா 60ஆம் நாள்ல வித்தியாசம் தெரியும். வேகமா வளருவாங்க. பழுப்பா இருக்கிறதுன்னா பச்சை ஆயிரும். அதுவே தெரியும். யூரியா போட்டா சூப்பர், அந்த உரத்துக்கு பக்கத்துல வர முடியாது, அந்த அளவு பயன் கிடைக்கும். அதே மாதிரி சார் 15 நாளைக்கு ஒருக்கா மருந்து அடிக்கணும் சார். இதுதான் சார் முக்கியம். என்ன மருந்து? அதாவது தேங்காய் மேலே தெரியணும். பெரிய கண் வச்சா இப்படி நடவுமுறை சொல்லிட்டான். மருந்து சாரு ஒரு 13 லிட்டர் டேங்குக்கு தூர்ல இலதலை இருந்தா மண்ணை இழைச்சி வெளில போடாதுங்க. இலைகளை பிடிக்கி தூர்ல போட்டுருங்க. களைகள் இருக்கக்கூடாது 6 மாதம் 10 மாதம் வரைக்கும். ஏன்னா களைகள் இருந்தால் அதுக்குள்ள எலி போய் அங்கே பார்த்து நிறைய எலி அவ்வளோ குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அது குருத்த கடிச்சிடும். மருந்து சார் டேங்குக்கு 20 கிராம் சிஓசி, 20 கிராம் சிஓசி, 30 ml மோனோகுட்டாபாஸ், 50 ml வேப்பெண்ணெய், 20% போராக்ஸில் 20 கிராம், ஒரு டானிக்கு. இதை கலந்து அடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னால் காண்டாபிருக பக்கத்தில் வராது, குருத்தல்கள் வராது, இந்த குருத்து வளையிறது வராது, மஞ்சள் அடிக்கிறது வராது. ப்ராப்பர் வளர்ச்சி அரசம்பட்டி நெட்டையே 4 வருஷத்தில் பாலம் வரும்.
நான் அதனால தான் சொல்லும் விவசாயத்தை அரசம்பட்டி நெட்டை வாங்கும்போது தரமான நிறுவனங்களில் வாங்குங்க. காய் வந்து இப்படி இருக்கக்கூடாது, காய் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சிலவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது அரசம்பட்டை நெட்டையினுடைய ஒரிஜினல் தானே தெரியும், இதை பார்த்தா தெரியும். சிலவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆந்திரா கண்டுகளை வாங்கி அரசம்பட்டி நெட்டைன்னு சொல்லிட்டு விவசாயிகளை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா பாவச்செயலை வந்து அவருக்கு தெரியலை. அதனால நீங்கள் கண்டுகள் வாங்கும்போது பசுமை பூமியை போன்று மத்திய மாநில அரசுகள் எத்தனை வருஷம் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறாங்க, எங்கெங்க இந்த மரங்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்து இதை மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை, அதாவது கண்டுகள் பிரச்சனை இருந்தால் பெரிய பிரச்சனை. ஏன்னா விதை சரியாக இருந்தால் தான் எல்லாமே சரியாக இருக்கும். அதனமான தரமான கண்டுகளை நீங்கள் பசுமை பூமி இல்லாட்டி தரமான நிறுவனங்கள் நிறைய இருக்குது, அதை பார்த்து கண்டுகள் நடவு செய்தால் இந்த பிரச்சனை வராது. பூச்சி நோய் கட்டுப்பாடை சொல்லிட்டேன். அடுத்து நான் சாருக்கு அதை எல்லாமே எழுதி தரேன். இப்போ உங்களுக்கு இதை இப்படி பண்ணா சார், அங்கே பாருங்க எத்தனை கண்ணு பாருங்க, இதுக்குள்ளே நீங்களே பாருங்களாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கண்ணு தான் கொஞ்சம் நல்லா தெரியுது பாருங்க. இதை மாதிரி இருக்கிற கண்டுகளை சார் வருவார், எந்த கண்டு எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். உரம் வைக்கிறது, பராமரிக்கிறது, மருந்து உரம் 3 மாதத்துக்கு ஒருக்கா போடுங்க, மருந்து 15 நாளைக்கு ஒருக்கா அடிங்க. இதை மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன் சார், உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுதலை பெறலாம். வளர்ச்சியும் ப்ராப்பராக வரும், தென்னை மரமும் நல்லா காய்க்கும். இப்போ வேற உங்களுக்கு என்ன சார் டவுட்? தயவு செய்து வெளில காயப்படாதுங்க கண்ணுகளை. இது நடவு மரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து எத்தனை கண்ணு எடுக்கணும், எங்கள்கிட்ட எவ்வளோ கண்ணு இருக்குது, புதுசாக வாங்குறதோட இருக்கிறத இங்கே இருக்குது சிட்டக்குடி. அப்போ சார் போடும்போது கம்பு கட்டிடுங்க. கம்பு சரி, அது மாதிரி பிளான்டேஷன் பண்ணி நான் நீங்கள் சொன்ன மேல் பெரிஃபரல் வேலையெல்லாம் நான் பண்ணி முடிச்சிடுறேன். மண் எடுக்கிறது அது எல்லாமே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களை கால் பண்ணுறேன். இங்கே எவ்வளோ கண்ணு என்கிட்ட இருக்குது அப்படின்னு இங்கே எவ்வளோ இருந்து நீங்கள் கணக்கெடுத்து சொன்னீங்கன்னா போகாததுக்கு உங்கள்கிட்ட நான் அதை வாங்கி. ஓகே சார், ஓகே. வேற ஒன்றும் டவுட்? வேறு ஒன்றும் டவுட். ஒரு அண்ணனுக்கு ஒன்றும் டவுட்டு, தம்பி உங்களுக்கு ஒன்றும் டவுட்டு, நீங்கள் புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? ஏன்னா இளைய தலைமுறை தான் அடுத்தனுடைய எதிர்காலத்தின் பசுமை பூமியினுடைய தூண்கள். டிவாஸ் நம்முடைய காலத்தின் கட்டாயத்தை கருதி நம்ம அனைவருக்கும் ஜவஹர் சாருக்கு நன்றியை சொல்லுவோம், வாழ்த்துக்களை தெரிவிப்போம். விவசாயம் செழிக்கட்டும், பசுமை பூமி தளரட்டும், இல்லந்தோறும் பசுமை பூமி, வீடுதோறும் பசுமை பூமி, பசுமை பூமி விவசாயிகளின் வேத நூல், உண்மையான உரைக்கல் என்று கூறி இதுவரைக்கும் வாய்ப்பளித்த உயர்திரு ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.